நாமத்தினாலே உங்களை யாவரையும் சபை மக்களே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஜோரா கை தட்டுவோம். அல்லேலூயா. கனத்திற்குரியவர், மகிமைக்குரியவர், ஆராதனைக்குரியவர் கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் மனுஷனை கனப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. சோ ஆகவே மனுஷனை நீ கனப்படுத்தீங்கன்னா என்ன நடக்க தெரியுமா? அவர் சாமியார் ஆக்கிட்டீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Only for Lord Jesus Christ. அல்லேலூயா. அவர் கனத்துக்குரியவர். வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுவதை நான் கனம் பண்ணுவேன். ஜோர கை தட்டுவோம். அவ்வளவுதான் நாம கனப்படுத்தணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில பந்தால எடுப்படாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 40 ஆண்டுகளுடைய சர்வீஸ்ல சொல்ற பந்தா செய்தவளா இருக்கிற இடம் ஓடி போட்டான். தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மத்தியில இன்றைக்கு பேசக்கூடிய தலைப்பு தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி. ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வழிநடத்தலை கேட்கிறோம். இவை அத்தனையுமே தேவனுடைய சித்தம். That God's plan. How now the will of God. Hallelujah. கர்த்தருடைய சித்தத்தை வழி நடத்தி ஒருவன் ஜீவிப்பானானால் அவன் வாழ்க்கையிலே ஒரு நாளும் அவன் விழ மாட்டான். அல்லேலூயா. தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி? தேவ சித்தத்திலே அறிந்து கொள்வதற்கு பல வழிகள் உண்டு. ஒன்று, வார்த்தையினாலே கர்த்தருடைய வழியை சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நமக்கு தடைகள் வரும்பொழுது அந்த தடைகளிலிருந்து கர்த்தர் நம்மை தேவ சித்தத்துக்கு வழி நடத்துவார். அல்லேலூயா. இப்படி பல காரியங்கள் தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கான வழிகள், வாசல்கள் உண்டு. ஆனால் தேவ சித்தத்தை அறிகிற போது நம்முடைய ஜீவியத்துல, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் சுய சித்தத்துக்கு இடம் கொடுக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்வோம். தேவ சித்தத்துக்கு என்று கையளித்து விட்டு சுய சித்தத்துக்கு ஒரு மனுஷன் கையளிப்பையானால் அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனை. அவனுக்கு மாத்திரம் பிரச்சனை அல்ல, அவனை சூழ்ந்திருக்கிற மக்களுக்கும் அது பிரச்சனை உண்டாகும். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தத்தை அறிந்து அதன்படி நாம் செயல்படுவோமேயானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஜெயமாய் முடிப்பார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். சுய சித்தத்துக்கு நம்ம எப்பவுமே இடம் கொடுக்கலாம். இன்னொன்று தேவனிடத்துல நம்முடைய விண்ணப்பங்களை வேண்டுதலை கேட்கும் பொழுது அவரை ரொம்ப உபத்திரப்படுத்தக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ரொம்ப அவரை உபத்திரப்படுத்தக்கூடாது. என்ன நடக்குமோ அது நடக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். எது உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டும் விரும்புகிறாரோ அது கட்டாயமா நடக்கும். அல்லேலூயா. அவரை சும்மா அலட்டக்கூடாது. அல்லேலூயா. அப்படி அலட்டும் பொழுது என்ன ஆகும்னா ஆண்டவர் கொடுத்துருவாரு. அல்லேலூயா சொல்லுவோம். நீ விரும்பி கேட்டு பெற்றுக்குவ, ஆனா பின்னால தொடர்ந்து ஒரு பிரச்சனை வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். வேதத்திலே சுய சித்தத்தை ஒருவன் கை கொண்டான், அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இடையூறு என்ன, அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை என்ன, அவனால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன என்பதை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். யோனாவின் புஸ்தகம் பொறுமையா வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 1 - 4 வசனங்கள் வாசிங்கள். அமித்தையும் குமாரனாகிய யோனாவுக்கு வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினேவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்திலே வந்து ஏற்றினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்சிவுக்கு ஓடு போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சிக்கு போகிற கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவங்களோடு தர்சிக்கு போக கப்பல் ஏறினான். அல்லேலூயா. தேவன்
தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறார். அவன் பேர் யோனா. நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா சொல்வோம். நீ போய் நினைவு பட்டணத்துக்கு போ, அங்க ஜனங்கள் அக்கிரமம் நிறைய இருக்குது, அந்த அக்கிரமம் என் முன்னால வந்திருக்குது, அவனை மனம் திரும்பும்படி நீ பிரசங்கம் பண்ணி என்று சொல்லி யோனாவை தெரிந்து கொண்டு அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே சுய சித்தத்தை ஏற்பட்டு நினைவுக்கு கப்பல் ஏறி போகாதபடி தரிசிவுக்கு போனான். அல்லேலூயா. அங்கதான் ஒரு பிரச்சனையே உருவாச்சுங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, கர்த்தர் எதை செய்ய விரும்புகிறாரோ அதற்கு ஒபே, கீழ்ப்படிதல் வேண்டும். அல்லேலூயா சொல்வோம். ஆண்டவரே இப்படி போனா நல்லா இருக்கும், இப்படி செய்தா நல்லா இருக்கும்னு நீ ஆலோசனை கொடுத்தினா உன் சுயசித்துல நீ விழுந்து போயிடுவ. நிலைமை என்ன ஆனது? 4ஆம் வசனம், கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனாலே கடலில் கப்பல் உண்டு என்று நினைத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டானது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கப்பல் ஏறி அவன் நினைவுக்கு போகாதபடி தர்சிக்கு போனதாலே கப்பல் ஆட்டம் கண்டது. மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. அல்லேலூயா. அப்போது கப்பல்காரன் பயந்து அவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தை எழுதி விட்டார்கள். யோனாவோ என்றால் கப்பலில் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக் கொண்டு அயர்ந்து நித்திரை அடைந்தான். ஒரு அல்லேலூயா சொல்வோம். தேவனுடைய சித்தத்தை குறித்து அவன் கவலைப்படல. அவனுக்கு வேண்டியது அயர்ந்த தூக்கம். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. கப்பல் ஆடி கப்பல் உடைந்து விழுகிற சூழ்நிலையிலே ஜனங்கள் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் படுகிறார்கள், உபவாசிக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். ஆண்டவர் என்ன நடக்குது என்று சொன்னால், இதுக்கெல்லாம் காரணம் இந்த யோனா என்று சொல்லி தூக்கத்தில் அவனை தட்டி எழுப்பி கடல்ல போட்டுறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்வோம். கடல் கொண்ட ஆனாலும் தேவ சித்தத்தை தெரிந்து கொள்ளும்படி ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டாலே ஆனால் அவனை விட மாட்டான். அல்லேலூயா. மீன் பிரிட்ஜ் பாக்ஸ்ல இருக்கிற மாதிரி யோனா மீன் வயிற்றுல 3 நாள் இருக்கிறான். அல்லேலூயா. மீன் கக்கி போட்டது. அவன் போய் தேவ சித்தத்தை நிறைவேற்றி வந்தான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உங்கள் ஒருவர் மீதும் தேவன் தேவ சித்தத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்க எதையாவது செய்ய வேண்டும், இல்லது தனிப்பட்ட பிரச்சனையிலிருந்து உனக்கு வெற்றி வர வேண்டும் என்றால் தேவ சித்தத்தை நீ அறிந்து செயல்படும் போது அது உன் வாழ்க்கையில வெற்றி கொடுக்கும். அல்லேலூயா சொல்வோம். நீங்க அடிக்கடி சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. என்ன சாக்கு போக்கு? நான் அதுக்கு தகுதி இல்லை, அதுக்கு நான் பாத்திரம் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 45 ஆண்டுகள் ஊழியத்தில் பாதையில ஓடினா கூட ஒரு நாள் கூட நான் ஏரோப்ளேன்ல ஏறவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்வோம். எனக்கு பெரிய ஆசை இருக்குது, ஒரு நாள் ஏரோப்ளேன்ல போயிட்டு வரலான்னு சொல்லி. ஆனா கர்த்தர் பிள்ளைங்களாம், இந்த பிள்ளைங்களாம் ஏரோப்ளேன்ல பார்த்து கர்த்தருக்கு பயன்படுத்த. ஒரு அல்லேலூயா சொல்வோம். பணக்கார பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் என்னை கூட்டு போவாரு, நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்வோம். அவரு புளியாந்தோப்பு பாஸ்டர் இல்லைங்க, அவரு பரலோக பாஸ்டர் இல்ல. நான் விஷயத்துக்கு வர என்ன பேச வேடு. சேட்டுகளா இருப்பாங்களா தெரியுமா? எந்த இடம்? அந்த பாரிஸ்ல சவுகார்பட்ட சேட்டுக்கு அவரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. சோ அதனால நம்ம சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு தகுதி இல்லை, நான் ஒன்றுக்கும் ஒரே வாழ்வேன், உன்னை கொண்டுதான் கர்த்தர் ஏதாவது செய்வார். மோசேவை கர்த்தர் அழைக்கிறான். இஸ்ரவேல் மக்களுடைய கூக்குரலை கேட்டது. நீ போ, அவங்களுக்காக அந்த பார்வோனிடத்தை போய் நில்லு அப்படின்றாரு. அவன் ஒரு சாக்கு சொல்றான். என்ன சொல்றான்? நான் மந்த புத்தி, எனக்கு சரியா பேச்சு வராது, என்னை விட்டு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, எப்பா உன் சகோதரன் ஆரோன் உனக்கு கொஞ்ச நாளைக்கு கொடுக்குறேன், நீ வச்சு பயன்படுத்து. கொஞ்ச நாள் தான் ஆரோன் இருந்தார். அதற்கு பிறகு அவன் பார்வோனோடு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த காலமெல்லாம் அவனையே கர்த்தர் பயன்படுத்த. தேவ சித்தத்தை அறிகிற வேண்டுமானால் நாம் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது.
நாம் ஜெபிக்க வேண்டும் பிரயாசப்பட்டால், ஆண்டவரே எனக்கு அது வேணும், இது வேணும், இதை செய்துதான் ஆவணம் கிளைம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தாவே உனக்கு சித்தமானால் எனக்கு அதை செய்யும். ஆமென். ஆண்டவர் சொல்வார், எனக்கு சித்தம் உண்டு, நீ மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல குஷ்ரோகி மலையை விட்டு இறங்கி வருகிறான். இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் குஷ்ரோகம் பிடித்தவன், உனக்கு சுத்தமானால் எனக்கு சுத்தமாக என்று வேண்டினான். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி அவனை தொட்டு சுகமாக்கினார். தேவ சித்தத்தை அறியும்படிதான் கர்த்தர் உன்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் உன்னையும் என்னையும் வேறு பிரித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஊழியம், குறிப்பாக இந்த விடுதலையின், இந்த எபினேசர் விடுதலை ஊழியமானது ஏதோ நேற்றுக்கு முளைத்த காலம் அல்ல. அல்லேலூயா. இதுக்கென்று ஒரு வரலாறு உண்டு, இதற்கென்று ஒரு அஸ்திவாரம் உண்டு. அருமையான பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் நல்ல கைத்தொழில் மிக்க ஒரு ஞானம் உள்ள ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா. அவர் ஊழியம் சுத்தி எடுத்தார்னா குறைஞ்சது 1000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி. அல்லேலூயா. கான்ட்ராக்ட் எடுத்தார்னா 5000 10,000 அப்படி சம்பாதிக்கக்கூடியவர். அங்க அம்மாவை கேட்டுப்பார். அல்லேலூயா. குடும்பத்துக்கு மூத்த பிள்ளை. தேவன் அவரை அழைத்தார், ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் என்ன செய்வார், அந்த பணங்களை கொண்டு சுவிசேஷ புத்தகங்கள் வாங்கி ஓப்பனர் செய்து அனைவருக்கு இஷ்யூ பண்ணுவார். அல்லேலூயா. காலம் கடந்து வந்தது. இதை ஒரு சுவிசேஷ கூட்டமா இந்த சபையை ஆரம்பித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அது வளர்ந்து 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 அநேக பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஜெபித்து 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 இந்த கூடாரத்தில் ஒரு பெரிய பிரசனத்தை உருவான போது நான் போதகரிடத்தில் சொன்னேன், போதகர் சாம் அவர்களே, இந்த ஆடுகளை நீ விட்டு விடாதே, இது உனக்காக கொடுக்கப்பட்ட ஆடு. வேறொரு கையில் இந்த ஆட்டை கொடுப்பாயானால் அவன் திசை மாறி பிள்ளைகளை வேறு கொண்டு போய் விடுவான். நீங்களே நடத்தணும், இது ஒரு சபையாக மாற வேண்டும் என்று பிரயாசப்பட்டோம், செபித்தோம். ஆண்டவர் இந்த சபையை கொடுத்தார். ஜோரா கை தட்டுங்களே. அடுத்து நீங்க கேட்கலாம், இவ்வளவு அலங்கரிப்பு, எவ்வளவு டெக்கரேட்டரா இருக்குது அப்படின்னு சொன்னா, இதை விட விசாலமான ஒரு இடத்தை கட்டணும். ஜோரா கை தட்டுங்களே. இதை விட அலங்கரிப்பை கற்றுக் கொடுப்போம். ஆமென். பட்டியிலே ஆடுகள் பெருக பெருக பட்டியை விரிவாக்கி கொண்டே போகும். அல்லேலூயா சொல்வோம். தேவ பிள்ளையே, தேவ சித்தத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். என் வாழ்க்கையில கடந்த மாதத்திலே ஒரு சம்பவம் நடந்தது. தயவு செய்து கவனிக்க வேண்டும். இது என் வாழ்க்கையில நடைபெற்ற தேவனுடைய மகிமை என்பதை உணர்ந்து கொண்டேன். நான் டீச்சிங் பண்ணக்கூடிய கிருபையை பெற்றவன். அல்லேலூயா. அநேக திருச்சபை போல் ஆவியானவர் நடத்துகிறபடி சத்தியவார்த்தையை போதிக்கிற அந்த கிருபை வரங்களை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் எனக்கு ஈலிங் மினிஸ்ட்ரி கிடையாது. ஒரு அல்லேலூயா கவனிங்க. அற்புதம் செய்கிற வரம் எனக்கு கிடையாது. சாமுவேல் மூலமாய் அநேகரை இந்த இடத்துல கொண்டு வந்து பல அற்புதங்களை பெற்று சுகமாய் போனவர்களை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. எபினேசர் விடுதலை ஊழியர் பாஸ்டர் சாம் அவர்களுக்காக நான் அதிக கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு ஒரு பையன் உண்டு, அவனுக்கு வயது 36. அவன் 2 வீலர் மெக்கானிக், எல்லா வண்டியும் செய்வான். நல்ல ஞானம் உள்ளவன். 2 பிள்ளைகளுக்கு தகப்பன். வேலையை எனக்கு ரொம்ப டல்லா இருக்குதுப்பா, என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்போம். அவங்க தாய் அவனுக்காக ஒரு ஆட்டோவும் வாங்கி கொடுத்தாங்க. அல்லேலூயா. அவனுக்கு 2 வருமானம், ஒரு வருமானம் ஆட்டோ, இன்னொன்னு பைக். திடீர்னு போன மாதத்து முதன மாதம் ஏதோ ஒரு அசுத்தாவியம் மேல பிடிச்சி போச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவன் ஒரு ஏதோ ஸ்பிரிட், ஒரு அசுத்தாவி என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். யார் வீட்டுல? அவங்க வீட்டுல. ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். கத்தியை கொண்டு வந்து பிள்ளைகிட்ட காட்டினான். என் சின்ன பிள்ளைங்க பேத்திக்கிட்ட அப்படி இப்படி அவனை தூக்கி வந்து எங்க வீட்டுல போட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். நான் உடனே பாஸ்டர் சாம் அவர்களுக்கு போன் செய்து, நிலைமைகள் இப்படி இருக்கிறது, நாளைக்கு நீங்கள் வாருங்கள் என்று வருவேன் என்று வாக்கு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அன்று இரவு, நாளைக்கு வரப்போறார், அன்று இரவு என் கண்ணால கண்ட காட்சி தேவ மகிமைக்கு என்று சொல்கிறேன், தேவ சன்னிதானத்துக்கு சொல்கிறேன், தேவ மகிமைக்கு என்று சொல்கிறேன். அவன் பாம்பை போல அப்படி
நவுந்து நவுந்து படுக்கையில பண்ணான். அவங்க அம்மாவுக்கு தூக்கம் வரல. அவன் மேல ஏதோ ஒரு பாம்பு ஸ்பிரிட் வல்லமை அவனை தாக்கி அப்படின்னு வந்தான். அப்பதான் நினைச்சேன், அசுத்த வல்லமைகள் எவ்வளவா கிரியை செய்கிறது. ஒருவேளை பாஸ்டர் சாம் அவர்களை நான் கூப்பிட்டு இருந்தா நைட்டே வந்திருப்பாங்க. வந்தா என்ன ஆகுனா, அந்த ஸ்பிரிட் அலங்கோலமா ஆச்சுன்னா, இன்னும் பீட்டையா விட்டு ஒரே கூச்சல் கொள்ளமா இருக்குது அப்படின்னு புறஜாதிகள் ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லி பாஸ்டருக்கு சரியாக 12 மணிக்கு நான் போன் செய்தேன். ஒரு அலையிலையா சொல்லுவோம். அவர் எடுத்தான், பாஸ்டர் இப்படி இருக்குது நிலைமை, நான் என்ன பண்ண செட்ல பையனும் தூக்க மாட்டேன்றான், அப்படி பாம்பு மாதிரி நிலையிறான், என் மனைவியும் அவனை கொடுத்து அழுதுட்டு இருக்கிறாங்க, ஐயா என்ன செய்யணும்? அவர் உடனே சொன்னார், தேவனுக்கு மகிமை, நான் போன் பண்ணுகிறேன், அந்த போனை அவன் காதில் வை என்றார். ஒரு அலையிலையா சொல்லுவோம். ஐயா உண்மையா? ஐயா சொல்லுங்க ஐயா பாஸ்டர், உண்மையா சொல்லுங்க. அவர் போன் பண்ணார். என் வைப் அவன் காதுகளை வச்சாங்க. பியூ செகண்ட் 2 நிமிஷம் அப்படியே பிளாட் ஆகிட்டான். ஒரு அலையிலையா சொல்லுவோம். நல்ல தூண கை தட்டி இல்லையே. அதே இந்த மகிமை எப்படி உருவாகும் என்றால், அருமையான வாழ்வு பிள்ளையாக நீங்கள் இந்த சபைக்காக போதகனுக்கு ஊழியத்துக்கு ஜெபிப்பதில் பலர் கியூர் ஆயிட்டோம். நல்ல தூணம் 8-9 மணி இருக்கும். 10 மணிக்கு ஐயா வந்தார். ஒரு அலையிலையா சொல்லுவோம். உடனே அவனுக்கு ஜெபிக்க ஆரம்பித்தான். ஒரு மக்கு, பிளாஸ்டிக் மக்கு அவன் வாயில வச்சாரு. அப்படியே வாமிட் எடுத்து அந்த கசப்புகள் அந்த கிரிகளாம் நன்றாகி சுகம் பெற்று இன்னைக்கு வீட்டில் இருக்கான். ஒரு அலையிலையா சொல்லுவோம். நான் சுகமானே, நான் சுகாயங்களா, நான் கேள்வி, பீட்டையா நீ ஊருக்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ற, ஏன் உன் பையனுக்கு இப்படி வந்துன்னு கேட்டீங்கன்னா, அவன் மானம் மாறலன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஒரு அலையிலையா சொல்லுவோம். அவன் பின்வாங்கி போவேன், ஆனால் இப்படிப்பட்ட கிரிகள் கிரிய செய்யும். அலையிலையா சொல்லுவோம். அலையிலையா நல்ல சுகத்தோடு இன்றைக்கு அவன் பணியை செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு நான் அதிகமாய் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். அலையிலையா சொல்லுவோம். அலையிலையா அலையிலையா. தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி? 3 விதமான காரியம் உண்டு. முதல் காரியம் பொதுவான தேவனுடைய சித்தம். சொல்லுங்க. இரண்டாவது அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம். ஒரு அல்லேலூயா சொல்வோம். மூணாவது பரிபூர்ண தேவ சித்தம். பொதுவான தேவ சித்தம், அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம், பரிபூர்ண தேவ சித்தம். ஆமென். அப்படின்னா பொதுவான தேவ சித்தம் நான் என்ன? இந்த பொதுவான தேவ சித்தத்தினுடைய நிலைமை என்ன என்பதை நாம் இப்ப பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். பொதுவான தேவ சித்தம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானால் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இங்கே பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி பூமிக்கு வருகிறார். எல்லா சூழ்நிலையிலும் பிதாவின் சித்தத்தை
அவர் அறிந்து சுயத்துக்கு இடம் கொடுக்காதபடி பரலோக சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் பொதுவான சித்தம் என்ன அப்படின்னா, அல்லேலூயா, ரட்சிக்கப்பட்ட நீங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள், சபையிலே அங்கமாயிருக்கிற நீங்கள், கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிற நீங்கள் உலகத்தோடு கையளிக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. ஆமென். ஒரு ஆண்மகனுக்கோ ஒரு பெண்ணுக்கோ திருமணம் நிச்சயிக்கப்படும் பொழுது பெண்ணானவள் அல்லது ஆணானவள் தேவ சித்தத்தை அறியாதபடி சுயமாய் புறஜாதி மக்களிடத்திலே பெண் கொள்ளும் பொழுது, அல்லேலூயா, அல்லேலூயா, அவர்கள் பின்வாங்கி போவதற்கு அவர்கள் இடையிலாக இருப்பார்கள். அல்லேலூயா சொல்வோம். ஒருவேளை பெண் சொல்லலாம், அம்மா நான் கிறிஸ்டினு, நம்மளாம் கிறிஸ்டினு, சர்ச்சுக்கெல்லாம் போறோம், அவரை நானு எப்படியாவது கர்த்தருக்குள்ள கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு வாக்கு கொடுப்பான். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அம்மா கிட்ட வேண்டாமா, நமக்கு அது தகாது, நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்க, ஆண்டவரை அறிஞ்ச பிள்ளைங்க, பிரஜாதி பிள்ளைகிட்ட நம்ம பொண்ணு வைக்கிற கேட்க மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அவ பிடிச்சதுக்கு தான் முசலுக்கு 3 மாசம் ஆகும், 4 மாசம் ஆகும், 6 மாசம் ஆகும். நான் மகளே என்ன நான் நைட்ல அடிக்கிறான்மா. பொதுவான சித்தம். அல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு தன்னை கைவிடுகிறார். வேதம் சொல்கிறது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14-16 பொறுமையாய் வாசிங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14-16. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிழைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. விசுவாசியோடு விசுவாசிக்கு பங்கு. பொதுவான தேவ சித்தம். அல்லேலூயா. ஒருவேளை திருமணத்துக்கு ஆயத்தமாக்குற பிள்ளைகளுடைய நிலைமை அப்படின்னா, திருமணம் ஆனவங்களுடைய நிலைமை என்ன? அல்லேலூயா சொல்லுவோம். அநேக பேர் திருமணம் ஆனவர்கள் குடும்பங்களிலே இந்துக்கள் என்று நீங்கள் வந்திருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள், ஆனால் குடும்பங்கள் உறவுகள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் திரும்பி அந்த சாங்கிய சம்பிரதாயத்தில் இருப்பாங்க. அல்லேலூயா சொல்வோம். என்ன நடக்கும் அந்த வீட்டுல? திடீர்னு அந்த ரட்சிக்கப்படாத அந்த குடும்ப சொந்தக்கார வீட்டுல பொண்ணுக்கு ஏஜ் அட்டன் ஆயிடுச்சுன்னா உங்களை வந்து பழத்தட்டோட வந்து உங்களுக்கு சொல்ல வருவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஓ, என் தாய் மாமன் பொண்ணு என் கடமையை செய்யணும்னு சொல்லி நீ சந்தனத்தை எடுத்து அந்த பொண்ணுடைய மூஞ்சில பூசக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதுதான் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும். நீ ஏதாவது கொடுக்க விரும்பினா, ட்ரெஸ் ஆனாலும் சரி, இருந்தாலும் கிட்ட போய் ஒரு ஜெபம் பண்ணி அந்த பொருளை கொடுத்து வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதுதான் பொதுவான சித்தம். அல்லேலூயா. விசுவாசிகளோடு அவிசுவாசிகளோடு நாம் இணையவே கூடாது. எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு பிரச்சனைக்குள்ளா இருப்பது காரணம் இதுதாங்க காரணம். தேவ சித்தத்தை அறிந்து, தேவனுடைய திட்டத்துக்கு அறிந்து நாம் செயல்படும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நல்லதே செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. இது என்னவென்று சொன்னால் பொதுவான தேவனுடைய சித்தம். நம்முடைய ஐக்கியம், நம்முடைய அந்யுன்ய சவகாசம், இவையெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோடு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஐக்கியமா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அதைத்தான் பாஸ்டர் சாம் அவர்கள்கிட்ட
சில விஷயம் கண்டிப்பா இருப்பாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒருவேளை அது கண்டிப்பா இருந்து உனக்கு பாவக்காய் கசப்பு மாதிரி இருக்கும், அதை நீ குடிச்சினா ஃபியூச்சர்ல நீ நல்லா இருப்ப. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். வழிவிலகி போயிட்டினா ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்லுவோம். பொதுவான தேவனுடைய சித்தம், பொதுவான தேவனுடைய சித்தம். இரண்டாவது அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம் என்னன்னா, ஆண்டவரை நிறைய விஷயங்கள்ல நம்ம போர்ஸ் பண்ணுவோம். என்ன போர்ஸ் பண்ணுவோம்? இதை செய், இதை பண்ணுங்க, இதை பண்ணாதான் நான் சாட்சி சொல்லுவேன், அப்பதான் சர்ச்சுக்கு வருவேன் சொல்லி ஆண்டவர்கிட்ட போராடுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்படி போராடவே கூடாதுங்க. அல்லேலூயா. உனக்கு என்ன வேணும், என்ன செய்யணும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்தந்த காலம் வரும்போது அது கரெக்டா நிறைவேற்றுவார். ஜோரா கை தட்டுங்க. இஸ்ரவேலிலே ராஜாக்கள் இல்லை. சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலிலே அவன் நியாயாதிபதியாக இருக்கிறான். கவனிங்கள். அப்போது ஜனங்கள்லாம் சாமுவேலை பார்த்து சொல்றாங்க, ஐயா, எங்களுக்கு ஒரு ராஜாவை வேணும். அல்லேலூயா. 40 வருஷமா இஸ்ரவேலை நியாயம் பிடித்து வந்த சாமுவேல் கிட்ட இந்த ஜனங்க எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அது அவருக்கு மன துக்கமா இருந்தது. அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. அவன் போய் கர்த்தரிடத்திலே கேட்கிறான். யாரு? சாமுவேல். 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6-7 வாசிகள். 1 சாமுவேல் புஸ்தகம். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்லுவது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள். அல்லேலூயா. சாமுவேல் உன்னை அவங்க தள்ளலப்பா, என்ன தள்ளுறாங்க? இதுதான் அனுப்பப்பட்ட தேவ சித்தம். அல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்பல. தேவ மனுஷனாகிய சாமுவேல் அதை விரும்பல. ஜனங்க ஸ்போர்ட்ஸ் பண்றாங்க, எனக்கு ராஜா வேணும், ராஜா வேணும், ராஜா வேணும். ஆண்டவர் அனுப்பப்பட்டதாய் அவனுக்கு கொடுக்கிறாரு. நிலைமை சாமுவேல் ஜீவியம் தாறுமாறாய் மாறியது. அல்லேலூயா சொல்வோம். மிக கோபக்காரனாக, கொலைக்காரனாக தாவீதை தேடி தேடி அவனை கொலை செய்யும்படி எத்தனை பண்ணினான். கடைசியிலே அவனுடைய நிலைமை, அவனே ஈட்டி அடித்துக் கொண்டு அவனே மரணம் அடைந்தான். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. அனுப்பப்பட்ட தேவ சித்தம், அனுப்பப்பட்ட தேவ சித்தம். நீ கேட்டு கொடுத்துருவாரு, ஆனா கொடுத்துட்டு பிரச்சனை தொடர்ந்து உனக்கு வரும். ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஐயோ, இது கொடுக்காத இருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே, ஏன் இப்படி? அப்பதான் நீ என்ன பண்ணுவ? கவலைப்பட. தேவனுடைய ஐஸ்வர்யம் வேதனையை கூட்ட மாட்டார். அல்லேலூயா சொல்வோம். வேதனையை கூட்ட மாட்டார். அது சமாதானம், அது மகிழ்ச்சி உண்டாகும். இதே மாதிரிதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு உன்னை பெரிய ஜாதியாக்குவோம்பா, வானத்து நட்சத்திரத்தை பார், அதை என்ன கொடுமானால் இவ்விதமாய் உன் சன்னதி ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. சொல்லி 75 வருஷம் ஆகி 75 வயசாவது. சாராளுக்கு என்ன? குழந்தை இல்லை. உடனே இந்த சாராள் ஒரு தவறான முடிவு எடுக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அவ வாக்கு தத்தத்தை நம்பல. சாராளுடைய பேச்சு அவன் கேட்கிறான். அல்லேலூயா சொல்வோம். பேச்சு என்ன கேட்கிறான்? ஆதியாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம்
ஒண்ணாம் வசனம் வாசிங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாராகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவருக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். இதுதாங்க அனுப்பப்பட்ட தேவ சித்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தன்னிச்சையா தேவ சித்தத்தை அறிந்து வாக்குத்தத்தங்களை பெற்றும் மனவுடைய பேச்சை அவன் கேட்காதபடி அவன் ஒப்பு கொடுத்ததுனாலே 3ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். வைப்பாட்டியா கொடுத்துட்டான். அப்போ ஒரு பையன் பிறக்கிறான். அவன் பேர் என்னது? இஸ்மவேல். இஸ்மவேல் 11 வயசான உடனே பெரியமாவை டார்ச்சர் பண்றான். அல்லேலூயா. பெரியமா யாரு? சாரா. தலையை பிச்சுக்கிறான் அந்த பொம்பளை சாராளு. ஐயோ, இதனால வம்பு விலை கொடுத்து வாங்கிட்டேன்னு இவன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்னு அப்படின்னு சொல்லி அந்த வேதனை ஆன உடனே 5ஆம் வசனம் சொல்லுது. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்து அவள் தன் கர்ப்பவதி ஆனதை கண்டு என்னை அற்பமாக என்கிறார். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக. சாராளு ஆகார புருஷனு கொடுத்துட்டு பிரச்சனை வரும்போது என்ன சொல்றா? என்ன அவ அற்பமா நினைக்கிறா, இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு கூட எனக்கு கேள்வி செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அல்லேலூயா. அந்த குடும்பத்துல பிரச்சனை உருவாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவ சித்தத்தை விட்டு விலகி போகிற போது குடும்பங்களிலே ஒரு பிரச்சனை உண்டாகும். மனுஷன் மாறிடுவான், கர்த்தர் மாற மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவர் சித்தத்தின்படி தேவன் வாக்குத்தத்தம் பிள்ளையாகிய ஈசாக்கை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஜோர கை தட்டுக. பொறுமை, தாழ்மை, அன்பொருக்கம், பெரும் தன்மை உள்ளவர். பொறுமை கடலிலும் பெரியதுங்க. அல்லேலூயா. பொறுமையோடு சில காரியங்களை காத்திருக்கும் போது உனக்கு சோதனை வரும். அந்த சோதனையிலிருந்து நீ வெற்றி பெற்றாயானால் உனக்கு எப்போதும் ஜெயம். அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாருக்கும் பண கஷ்டங்கள் உண்டுங்க. அல்லேலூயா சொல்லுவோம். இங்க இருக்க தாய்மார்களுக்கு எப்போ பண கஷ்டம் வரும்னா மே மாசமான கொஞ்சம் பண கஷ்டம் வரும். ஏன்னா பிள்ளைகள் என்ன பண்ணும்? ஸ்கூல்ல சேர்க்கணும். திடீர்னு நம்ம வீட்டு பிள்ளை கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆச்சுன்னா ஒரு சோத்திர கூட்டு வைக்கணும், கொஞ்சம் உபரி பட்ஜெட் வரும். அல்லேலூயா சொல்லுவோம். இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நாம செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் தேவ சமூகத்துல நாம் காத்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் கைவிட மாட்டார். சோதனைக்கு உனக்கு பல ஆலோசனை வரும்,
பக்கத்து வீட்டுக்காரி லட்சுமி வரும் உன்னை தேடிக்கிட்டு. அல்லேலூயா சொல்லுவியோ? அல்லேலூயா, அல்லேலூயா. மேரி அக்கா, நீ எதுக்கு நீ கவலைப்படுற? பணப்பிரச்சனையா கவலைப்படுற? எங்க வீட்டுக்கு அடிக்கடி ஒரு தண்டல்கார பாய் வருவாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 5% வட்டி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 10,000 1000 ரூபாய்க்கு 1500 பிடிச்சிட்டு 850 ரூபா கொடுப்பாரு. உனக்கு 10,000 தேவையா? 1500 பிடிச்சிட்டு 8,000 ரூபா கூட வாங்கிக்கொண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இது கடனை நான் வாங்கி எங்கி குமாரம் பண்ணி கறி மீனை போட்டு ஆக்கி எல்லாம் தொட்டு அவன் போயிடுவான். அல்லேலூயா. மொய்ய எண்ணி பார்த்தா 3000 வந்திருக்கும். பாய் வந்து நிற்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு கட்டை கொடுக்கும், 2ஆவது கட்டை கொடுக்கும், 3ஆவது கட்டை ஓடி போய் பீரோவில் மாற்றிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மேரி 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 மேரி. யார் அந்த மேரி? அந்த அம்மா என்ன சொல்றோம்? சின்ன பண்ண அம்மா இல்லைன்னு சொல்றான். அம்மா இல்லைன்னு சொல்றான். தேவ சித்தத்துக்கு ஜோர கை தட்டுக்க. ஜோர கை தட்டு. பாஸ்டர் சாமுவேலை பொறுத்தவரை இருக்கிற விஷயத்தை அப்படியே முறுக்கி எடுப்பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உங்களையும் முறுக்குவாரு, என்னையும் முறுக்குவாரு. அல்லேலூயா. வயசெல்லாம் பார்க்க மாட்டார். எனக்கு இவரை கொடுத்து கொஞ்சம் பயம் இருக்கும். நானும் ஒவ்வொரு மாதம் 4 திருச்சபைக்கு நான் கடந்து போகிறேன். அல்லேலூயா சொல்வோம். நான் சேர்ந்திருக்க திருச்சபை மக்கள் என் மீது அளவு கடந்த ஒரு அன்பு. ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஐயா கிட்ட கேட்பாங்க, என்ன ஐயா காணோம் காணமா வருவாங்க. இன்னைக்கு ஐயா கிட்ட நான் சொன்னேன், ஆராதனையை அட்டன் பண்ணிட்டு 8 மணிக்கெல்லாம் நான் வெளியே போயிடணும் ஐயா புளியாந்தோப்புக்கு. ஸோ 8:15 அவர் வீட்டில் இருக்கணும்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், ஆராதனை அட்டன் பண்ணேன். எங்க பாண்டியன் ஹோட்டலில் நடக்குது, கென்னட் லைன் பக்கத்தில் ஆராதனை. மணி பார்த்துட்டே இருந்தேன். 8 மணிக்கு ஆகிறதுக்கு முன்னால 7:50 நான் ரெடி ஆயிட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை மணிக்கு? நான் போட்ட கணக்கு 8. 2 வீலர்ல வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகணும். 8:15 உள்ள வந்துடலாம் பிளான் பண்ணி வந்தேன். வந்தவொடனே எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாரு? மைக்க புடி, உனக்கு மூச்சு வாங்கினா கூட பரவாயில்லை, நீ எக்கெல்லாம் கெட்டுப்போ. நடந்த சம்பவம், அந்த பாண்டியன் ஹோட்டல்ல படி ஏறி வர 8:55 அது கீழ்ப்படிகள். திடீர்னு ஒரு வாடிய பொண்ணு குழந்தை ஐயா தோத்திரன்னு சொல்லி கொஞ்சம் நின்றுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் உடனே அந்த குழந்தை மேல கையில வச்சு ஒரு ஜெபம் பண்ணேன். எனக்கு என்னவெல்லாம் எங்க இருக்குது? திடீர்னு 1090 500 ரூபா கொடுத்துருச்சுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப 500 ரூபாய் என் பையில இருக்குதுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் போகும்போது ஐயா ஒரு 10,000 கொடுப்பாரு, அது வேற விஷயம். சரி, எல்லாம் செய்வார்கள். சோ தேவ சித்தார் தான். அல்லேலூயா சொல்லுவோம். நான் அந்த படியேறத்துக்கும் அந்த பொண்ணு வந்து கரெக்டா டச் ஆகிறதுக்கும் நில்லுங்கையான்னு சொல்லிச்சு. அப்படியே பேசிக்கிட்டே ஒரு கையை அப்படியே குழந்தைய பிடிச்சிட்டு பரிசு அப்படி திறக்குது. நான் கையை வச்சு நான் காணிக்கு கொடுக்கணுன்றதுக்கு முக்கியத்துவம் அல்ல, கையை வச்சதுக்கு தானே. அல்லேலூயா. உன் தேவைகள் என்ன என்பதை கத்தறிஞ்சுக்க. ஜோர கைத்தட்டு, ஜோர கைத்தட்டு. எங்க வீட்டாங்க 3 தண்ணீர் பந்தல் வச்சிருக்கிறேன். எத்தனை தண்ணீர் பந்தல்? ஆமா. குடத்துல தண்ணி ஊற்றி டம்ளர் வச்சு காலையில 10 மணிக்கு வச்சேன்னா மணி 6 மணி விட்டு ஜனங்க குடிச்சிட்டு போவாங்க. 3 பந்தல் வச்சிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நிறைய தேவைகள் உண்டு. திடீர்னு ஒரு நாள் இந்த தர்பீஸ் கொடுப்பேன், ஏன்னா பழம் கொடுப்பேன். வேகாத வெயில் இல்லையா, ஜனங்க குடிச்சிட்டு போவாங்க. சந்தோஷம். இது ஒரு தேவ பணி. அல்லேலூயா சொல்லுவோம். அவங்களுக்கு தெரியும் இதுக்கு வந்து பெரிய நம்ம இயேசு ஜீவிக்கிறார், இயேசு குணமாப்பான் போர்டு போட தேவையில்லை, இது கிறிஸ்தவம் தான் செய்வாங்க நல்ல காரியம். அவங்களுக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆகவே நம்முடைய தேவைகளை என்ன என்பதை அறிந்து கர்த்தர் சேவை சந்திப்பார். ஜோர கைத்தட்டுங்க. அனுப்பப்பட்ட தேவ சித்தத்துக்கு நீ கையளிச்சிட்டாத. அல்லேலூயா சொல்லுவோம். டோட்டலி ஃபெயிலியர் ஆயிடும். ஒரு நிலைமையை அறிந்திருக்கிறான். தேவ மனுஷன் எடுத்து எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து ஆலோசனை பெறு. அல்லேலூயா. எப்படிப்பட்ட நிலை இருக்கையா, நான் என்ன செய்யணும்? அவர் ஜெயிப்பார். முன்னு பின்னே தெரியாத
உனக்கு வந்து உதவி செய்து போடுவான். ஒரு அல்லேலூயா. நான் இந்த இடத்துக்கு வந்த போல இந்த பிள்ளைகள்லாம் ஒரு சின்ன பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுவோம். சண்டே ஸ்கூல் ஸ்டேஜ். இன்னைக்கு இந்த 2வது மகளை கேட்ட, என்ன நான் காலேஜ் படிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவங்களுடைய பொருளாதாரம் என்ன என்பதை நான் அறிவேன். அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளையை வளர்க்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். தேவன் அதன் காலங்களிலே அதை செய்வார். ஜோர கை தட்டுக்காக. நீ வந்து ஆண்டவரை என்ன சொல்லுதா, லோக்கல் தமிழ் புடுங்க கூடாது. ரொம்ப விலை கொடுத்து வாங்கி அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் உன் காரியம் என்ன, உன் பிரச்சனை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ஏற்கனவே சொல்கிறேன், ஒரு தீர்க்க தரிசனம் இது சபையாக மாறிடுச்சு. எதிர்காலங்களில் இந்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. ஜோர கைத்தட்டி எழுதி. அப்போது பீட்டருடைய சரீரம் மண்ணுக்குள்ள இருக்கும், இந்த ஆத்மா கடவுளுக்குள்ள இருக்கும். பிள்ளைகளுக்கெல்லாம் 10 வருஷம் 12 வருஷம் நல்ல வாழ்க்கை. இந்த எபியுடைய வாழ்க்கை அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நிறைய திட்டு வாங்குவாங்க அப்பா கிட்ட. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆனா பைபிள் படிக்கல ஜூட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கீபோர்டு வாசிக்கல ஜூட்டு. கேமரா எடுத்தான் ஜூட்டு. சில பல ஞானங்களை கற்றுக் கொடுப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எங்கேயோ போடுவான். டேய் சாமி எபி, நீ பெருசா ஆயிட்டு அமெரிக்கால மிஸ்ஸியம் கொண்டு போய் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்களா? டேய் இந்த மாதிரி ஏழை ஜனண்டா, இதுகிட்ட ஊழியம் பண்றான். ஒரு அல்லேலூயா. சன்னதிகளுக்கு நீ ஊழியம் பண்ணு. நீ படிச்சு பெரிய ஆளாயிட்டு அமெரிக்கால போய் மிஸ்ஸியோட போயிடாத. அங்க ஊழியம் பண்ண வேண்டாம். இங்க பண்ணு. புளியாந்தோப்புல இந்த மக்களுக்கு பண்ணு. ஆகவே அனுப்பப்பட்ட தேவ சித்தம். முதல் காரியம் தேவ முதல் காரியம் பொதுவான தேவ சித்தம். 2வது காரியம் அனுப்பப்பட்ட தேவ சித்தம். 3வது காரியம் பரிபூர்ண தேவ சித்தம். அல்லேலூயா. பரிபூர்ணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபுல்ஃபில். சொல்லுங்க, நிறைவாக்குவார். குழாவுல போயிட்டு நீ தண்ணி பிடிப்ப, குடம் ரொம்ப நீ இப்படி திரும்பி பார்ப்ப, அது பாட்டு ரொம்ப வழியும். அல்லேலூயா சொல்லுவோம். அதுதான் ஃபுல்ஃபில். இங்கிலீஷ்ல சொல்லுவோம், நிரம்பி வழுகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. பரிபூர்ணமான சித்தம். உன் எண்ணத்தை, உன்னுடைய வாஞ்சி எல்லாவற்றையும் ஆண்டவர் பரிபூர்ணமா செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமா. இந்த பரிபூர்ண தேவ சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பரிபூர்ண தேவ சித்தத்தை எப்படி அறிந்து செயல்பட முடியும்? முதல் காரியம் சங்கீதங்களின் புஸ்தகம் 32:8 வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து 3 காரியம் முதல்ல போதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 2வது உண்மையில கண்ணை வைத்து என்ன பண்ணுவாராம்? இதாங்க பரிபூர்ண சித்தம். அல்லேலூயா. என்ன காரியம் இருந்தாலும் சரி. மார்க்கெட்டுக்கு போக விரும்பிங்களா? பைய எடுத்துக்கிட்டீங்க, காய்கறி வாங்க போறீங்க, மற்ற மளிகை சாமான் வாங்க போறா, தேவ சித்தம் உன் கண்ணில எனக்கு தயவு தான் சொல்லிட்டு போங்க. அல்லேலூயா. அந்த கடைக்காரோட ஏமாத்த மாட்டாரு. அல்லேலூயா சொல்லுவோம். நேத்திய பால் இன்னைக்கு கொடுக்க மாட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப் டு டேட் பால் கொடுக்கும். தேவனுடைய ஆலோசனையை முதல்ல கேட்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவர் மேல் கண்ணை வைத்து உனக்கு என்ன பண்ணுவாரு? ஆலோசனை. அதுக்கு நீ கீழ்ப்படியணும். எல்லாம் நடக்கும் வாழ்க்கையில, எல்லாம் நடக்கும். இந்த பூரணத்தை தான் கட்ட விரும்புறாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். இது ஒருவேளை இந்த உபதேசம் கஷ்டமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். ஐயா, எங்களுடைய வாழ்க்கையில வரவு எட்டனா செலவு 10 இருக்குதுப்பா. உன்னை மிச்சப்படுத்தும்படி கர்த்தர் கைகளை ஆசீர்வதிப்பார். ஜோர கை தட்டினாலே தேவையில்லை. அற்புதமா நான் சொன்ன பாருங்க, பழி விட்டு வந்து பொண்ணு தோற்றமட்டாது போட்டு போயிட்டு இருக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
குழந்தைய இறுக்கி பிடிச்சிட்டு விழாதபடி அந்த பௌசத்தை வந்து அந்த படிக்கட்டிலேயே அந்த காசு எடுத்து கொடுக்கணும்னா God's plan. ஹல்லேலூயா சொல்வோம். தேவைகள் பரிபூர்ணமாய் சந்திக்க. ஆமென். அந்த பரிபூர்ணமாய் நீ சந்திக்கப்படணும்னா உன் வாழ்க்கையில முக்கிய ஒரு தெளிவு வேணும். ஒரு ஹல்லேலூயா சொல்வோம். ஒரு பகுத்தறிவு வேணும். வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமும் பிரியமும் பரிபூர்ணமும் உள்ள சித்தம் என்னதென்று அறிந்து உங்கள் மனம் புதிதாய் இருக்கிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. பரிபூர்ண சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்வது எப்படி என்று அப்போஸ்தலனான பவுல் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? நானே வாசிக்கிறேன். இன்னொரு முறை பொறுமையாய் நானே வாசிக்கிறேன். அந்த 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எல்லாம் எடுத்துங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம் போடப்படலாம். ஒரு அல்லேலூயா சொல்வோம். தேவனுடைய நன்மை பிரியும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிவினோம். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அந்த பகுத்தறிவிச்சா உன் மனம் வெற்றியின் பாதையிலே புதிதான வழிவாசல கட்டத்திற்பா. ஜோரா கை தட்டுகாலே. எனக்கு நான் ஒரு விஷயத்தை ஓப்பனா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய பெந்தெகோஸ்து அனுபவத்தில் தான் நான் யாரையும் குற்றப்படுத்தவில்லை. பல திருச்சபைகளுக்கு நான் போவதனாலே பார்க்கிற காட்சி, பல திருச்சபை விசுவாசிகள் டபுள் கேம் விளையாடுறாங்க. டபுள் கேம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அர்த்தம் புரியுதா? ஆத்துல ஒரு காலு, பாஸ்டர் பார்த்தா ஒரு ஜீவியோ, பாஸ்டர் பார்க்கிற சபைக்கு வரும்போது ஒயிட் அண்ட் ஒயிட். அல்லேலூயா. பவுடர் கூட அடிக்க மாட்டாங்க, எண்ணெய் பூச்சி அப்படி மினுக்க வருவாங்க. தேர்தல் வந்துட்டு அவங்க கூத்த பார்க்கணுமே. அல்லேலூயா. வெள்ளை புடவை, டிஎம்கே கலர் புடவை கட்டிக்குவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மறைக்கல. வாழ்க வாழ்க வாழ்க. ஆப்லேட் பிரியாணி 300 ரூபாய் தீர்த்து போச்சு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி யாரும் சொல்லிக்கிறாங்களா? அது கூட ரேட் ஏத்திட்டாங்க. சில பாருங்களா பாருங்க, இங்க ஒழுங்கா வரும் சர்ச்சுக்கு, இங்க சாரி வந்துட்டு இருக்கோம். திடீர்னு செப்டம்பர் மாதா விழா வந்துடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். வெள்ளை புடவை காவி புடவை போட்டுருவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அச்சிஷ்டமரியாயே வாழ்க, சர்வத்திர மாதாவே வாழ்க. திடீர்னு சாமியார் பார்த்துட்டாருன்னா பாஸ்டர் போறாரியா, பாஸ்டர் போறாரு. அப்படியே என்ன பண்ணோம்? அந்த காவி புடவை அப்படியே மூடிக்கும். இதுதாங்க உலகத்துக்கு ஏற்ற ஒத்த விஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவும். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவர் மறைச்சி வாழவே முடியாது. இது உண்மை, சத்தியம். அல்லேலூயா. அப்படியானால் இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமானால், கர்த்தர் என்னை வழிநடத்துவார். 3 காரியங்களை சொன்னேன். தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது, பொதுவான தேவ சித்தம், அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம், பரிபூர்ண தேவ சித்தம். அப்படியானால் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வாய்ப்பு வருமையானால் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும் வழிகள் என்ன? முதல் காரியம், வேத வசனத்தின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்துவார். ஜோர கை தட்டுகளே. வேதத்தை படிச்சா அந்த வழியை காட்டுவார். அதற்கு ஆதாரங்கள் இருக்கு. 2வது, சூழ்நிலையின் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. சூழ்நிலை, உனக்கு சூழ்நிலைக்கு ஒருவேளை உனக்கு எதிராக சாதகமா இருக்கும். அல்லேலூயா சொல்வோம். ஆனா கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். சில தடைகள் வரும், அது மூலமா வெற்றிப்படுத்துவார். தரிசனங்கள் சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன்.
தாவீது என்ன பண்றான், சவுலுக்கு பயந்து என்னை கொலை செய்வான்னு சொல்லி பெலிஸ்தியர் ஊருக்கு போயிடுறான். அல்லேலூயா சொல்வோம். பெலிஸ்தியர் யார் என்றால் இஸ்ரவேலுக்கு விரோதமானவர்கள், அவர்கள் சத்துருக்கள். அங்க போய் ஒரு ராஜாவை சந்திக்கிறான். அந்த ராஜா என்ன பண்றாரு, இவனுக்கு சிக்லான்ற ஒரு பட்டணத்தை கொடுத்து நீயும் உன் மனைவி பிள்ளைகளும் அந்த அருண் பேர வாழுன்னு சொல்லி அந்த ராஜா ஆகுசன் பேர், இந்த ராஜா பேர். சரி, இவன் போய் அங்க இருக்கிறான். திடீர்னு பெலிஸ்தர் சண்டை வரும்போது கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண பெலிஸ்தருக்கு கூட போயிடுறான். ஒரு அல்லேலூயா சொல்வோம். அவங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன் தாவீது, அபிஷேகம் பண்ணப்பட்டு போறான். அந்த பிரபுக்கெல்லாம் சொல்றாங்க, பெலிஸ்தருடைய பிரபுக்கெல்லாம், இவனை வானா, இவனை அனுப்பிச்சு விட்டு சிக்லாவுக்கே நீ போய் அனுப்பிச்சு விட்டுருக்க அப்படின்னு சொல்லி 600 பேரும் மனைவி பிள்ளைகளும் அங்க இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்கறான். சிக்லா சுட்டரிக்கப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மனைவி பிள்ளைகள்லாம் சிறைக்கு கொண்டு போயிட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு. ஓன்னு அழுகுறான். 1 சாமுவேல் 30 படிச்சு பாரு. அழுகுறான், ஆண்டவரே என் பிள்ளைகளா இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ணி இருக்கணும், சவுல நம்ம தெற்கு வந்து கொலை செய்யறான போது போய் ஆலோசனை கேட்டுக்கணும் கத்துக்கிட்ட இல்லையா. அவன் கேட்கல, இவ்வளவு தீர்மானம் பண்ணிக்கலாம். பெலிஸ்தர் ஊருக்கு போயிடலாம். அங்க போயினா தஞ்சம் ஆயிட்டு வரணும். அங்க ஒரு சிக்கல் ஆய்வு எல்லாம் தேடணும். ஆண்டவனை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே தேவனே, இதை நான் பின்தொடர்வா? பின்தொடர், எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வாய். ஜோரா கை தட்டுகளே. தடைகளை தப்பு செய்தாலும் ஒப்புராகும் போது தடைகளை மாற்றி போடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில உங்கள் பொருளாதாரம், உங்கள் குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து வரும்போதெல்லாம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. வேதத்தை வாசியுங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், பரிசுத்தாவிக்கு கீழ்ப்படிங்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.